முதல்வர் விஜய் குறித்து அமமுக எம்எல்ஏ காமராஜ் பேசிய இருவேறு பேச்சுக்கள் குறித்த வீடியோக்கள் வெளியாகி வைரலாகி வருகிறது. ஒண்ணுமே நடக்கல இல்லன்னு சொல்லிட்டோம். கவர்னர் சொல்லிட்டோம், பிரஸ்ல சொல்லிட்டோம். வேற என்ன வேணும்? 108 எம்எல்ஏ வச்சிருக்கிற விஜய் ஏன் முயற்சி பண்ணணும்? குறைவான எம்எல்ஏ கோரம் இல்லாத விஜய் ஏன் முயற்சி பண்ணணும்? விட்டுட்டு போக வேண்டியது அடுத்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? மெஜாரிட்டி இருந்தா மூவ் பண்ண, இல்லைன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. அவருக்கு 117 இல்ல 18 இல்ல. அப்புறம் ஏன் முயற்சி பண்றாங்க? அப்புறம் எல்லாரையும் பேசுறாங்க. அவங்க கூட்டணியில இருந்து ஜெயிச்சவங்களை மட்டும்தான் அவங்கள்ட்ட கேட்கணும். பாக்கி திமுக கூட்டணியில இருந்து ஜெயிச்சவங்கள்ட்ட தீய சக்தி திமுக சொல்லி சொல்றவங்கள்ட்ட அண்ணா திமுக கூட்டணியில இருந்து கேட்கறவங்க ஏன் கேட்கணும்? நாங்கெல்லாம் அவருக்கு எப்படியோ தான் ஆசைப்படுறாரு நினைக்கிறாரு. அதை எப்படி விட முடியும்? ஜனநாயகம் மெஜாரிட்டி கொடுத்தா ஜனநாயகப்படி வாங்க. ஜனநாயகத்துல மெஜாரிட்டி கேட்டு வாங்கலாம் சார். போர்ஜரி பண்ணி லெட்டர் கொடுத்துட்டு இல்ல எம்எல்ஏ வீடியோ எடுத்து பொதுச் செயலாளர்ல கேட்டிருக்கணும். இல்ல அப்படி அவர்கிட்ட பேசணும். இந்த கட்சியுடைய பொதுச் செயலர் மத்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர், துணைத் தலைவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு 5 ஆண்டு காலம் அமைய பெற வேண்டும். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் இந்த சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் நல்ல இளைஞராக இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தி தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் உங்களை ஆதரித்து பேசுகிறேன், வாழ்த்தி பேசுகிறேன். சில கசப்பான சம்பவங்கள் நிகழ்ந்தது உண்டு. அது அன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தான் ஒரு திறமையான ஆட்சியை கொடுக்க முடியும். நீங்கள் முதல் கையெழுத்திட்ட இந்த 3 அறிவிப்புகளும் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக உதவுகிற திட்டங்கள். இன்றைக்கி நான் 3 நாளாக சென்னையில் தான் இருக்கிறேன். கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது சென்னை இன்றைக்கு எப்படி தெளிவாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, சுகாதாரமாக இருக்கிறது, காவல்துறை எப்படி சிறப்பாக செயல்படுகிறார் என்பதை நான் எண்ணி வியந்ததுண்டு. நிச்சயமாக நீங்கள் நல்லாட்சி தர வேண்டும். 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை வழங்க வேண்டும். 75 ஆண்டு காலம் 50 ஆண்டு கால ஆட்சிக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் உங்களை நம்புகிறார்கள், நாங்கள் உங்களை நம்புகிறோம். நீங்கள் முதல் அறிவிப்பிலேயே என்ன எதிர்பார்த்தார்கள் மக்கள் என்றால், இலவச அறிவிப்புகள் 1000 கோடி 10,000 கோடி என்று அறிவிப்பீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். உண்மையான மக்களுக்கு உதவுகிற திட்டங்களை அறிவித்த உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் அரசு தொடர்வதற்கு என்னுடைய ஆதரவினை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.